தடுமாறுறதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திடீரென இப்படி ஒரு வழக்கு போட்டு இந்த செயலி மீதுமே தங்களுடைய அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீதும் ஒரு வழக்கு போட்டு எங்களுக்கு வருவாய் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்னைக்கு போய் மனு கொடுக்கலாம்னு இருந்தோம். இவ்வளவு பேர் நகரத்திற்குள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க அனைவரையுமே LNT பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில நீங்க திரண்டுக்கலாங்கிற மாதிரி காவல்துறை அனுமதி கொடுத்திருந்ததா தெரியுது. கிட்டத்தட்ட பைபாஸ் பகுதியிலுமே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு சொல்லிட்டு இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. பெரிய அளவுல இந்த பாதுகாப்புக்காக அதிக அளவுல காவல்துறை இருந்தா நம்மளால பார்க்க முடியல. ஒரு கட்டத்துல இந்த நிறுவனத்தின் அந்த உரிமையாளர் வராரு அப்படிங்கும் போது பைபாஸ் சாலை முழுவதுமே மக்கள் கூடிய அந்த நெரிசலான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு காவல்துறையினர் அதிக அளவுல குவிக்கப்பட்டு தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த LNT பைபாஸ்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் வந்தவர்கள் அனைவரும் திரும்பி போயிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அங்கங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. கிட்டத்தட்ட நம்ம இப்ப நின்று இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் நெரிசல் என்பது இருக்கு. இதை தாண்டி இந்த செயலி மூலம் இது அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பர்தரா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க காவல்துறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. 20,000 பேர் கூடியதுனால அங்கிருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரவீன். முக்கிய செய்தி ஒன்றை தற்போது பார்க்கலாம். போன வருஷம் தான் சேர்ந்தேன். 2023 மே மாசம் தான் சேர்ந்தேன். நான் மந்த்லி 13,500 ஃபர்ஸ்ட் சேலரி 27,000 வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கேங்க. எங்களுக்கு ஒரு மாசம் கூட நிறுத்தாம அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் இந்த தவறான புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல. நல்லா தான் போயிட்டு இருக்கேன். மைவிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குங்க. அதாவது பேஸ்ட்ல இருந்து பர்சனல் கேர், கிச்சன் கேர், டாய்லெட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நல்லா இருக்குங்க. இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க. யாரும் கட்டாயப்படுத்தலைங்க. நாங்களா தான் பண்ணிட்டு தாமத பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மை B3 ஆப் என்கிற பொய்யான விளம்பரம், இதனை நம்பி ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஏமாந்து வருகிறார்கள், அதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு புகாரை ஒன்று கோவை மாநகர ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அதன் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதனை அடுத்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யானந்தன் உடனடியாக இதனை வாபஸ் பெற வேண்டும் என பல்வேறு அலுவலகங்கள் சென்று அவர் கூறியிருந்தார். இதனை அடுத்து வழக்கு பதிவு திரும்ப பெறாத நிலையில்தான் தற்பொழுது அந்த சத்யானந்தன் அந்த வாடிக்கையாளர்களை அழைத்து நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்பதாக கூறி நீலாம்பூர் பகுதியில் உள்ள பைபாஸ் நிலையத்தில் கிட்டத்தட்ட கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய திரளாக இங்கு சேர்ந்திருந்தனர். இதனால் LNT பைபாஸில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 2,200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை ஆணையர் சரவணகுமார் கூறியுள்ளதை அடுத்து அந்த பொதுமக்கள் கலந்து சென்றனர். இவர்கள் உடனடியாக அந்த வழக்கு மீது உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும், எங்களது எஃப்ஐஆர் வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற அவர்கள் கூறியதை அடுத்து இந்த பொதுமக்கள் தற்பொழுது கலந்துள்ளனர். தற்பொழுது போக்குவரத்து சுலபமாக சென்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நம்ம அமைதியான இயக்கம் யாருக்கும் எதிர்ப்பானது கிடையாது. நம்ம கட்டுக்கோப்பான சொல்லி இருக்கோம். அதை நீ காப்பதுக்கு பொறுப்பு. தயவு செஞ்சு அமைதியா இருங்க எல்லாரும். பிளீஸ் இதுவரைக்கும் 9 மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த பெட்டிஷனுக்காக நான் போகாத ஆபீஸ் கிடையாது, பார்க்காத அதிகாரி கிடையாது. ஆனா எங்கேயுமே நான் யாரையுமே என் துணை கூப்பிடல. ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, நேரம் எல்லா டாக்குமெண்ட்டும் ஜிஎஸ்டி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அத்தனை சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த டீடைல்ஸ் அதிகாரி கூட இங்க இருக்காரு.
நம்ம அங்க இருக்கவங்க தான் இங்க கிளைமேட் நல்லா இருக்கு நல்லா செடி எல்லாமே மறைச்சிடும். ஆமாம். இப்போ எப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நடந்து போய் அங்கே எடுத்துருவாங்க. அப்படியே இருந்துச்சு. அப்படியே போகலாம். சிவா சிவா வாங்க. கொஞ்சம் அந்த இடத்துக்கு போயிடுங்க. கட்டி சார்ஜ் பண்ணாங்க. சார் வீடியோ கீழே இருந்து எடுத்துக்கோங்க. சார் வீடியோ கொஞ்சம் கீழே இருந்து எடுங்க. நீலாம்பூர் புறவழிச்சாலை அருகே போராட்டம் நடத்த திரண்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் ஆசினி. கோவை பீளமேட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய மை V3 ஆக்ட் என்ற நிறுவனம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 50 லட்சம் சப்ஸ்கிரைபரை கொண்டு ஒரு யூடியூப் நிறுவனத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த யூடியூப் நிறுவனம் மட்டுமல்லாது இதற்கென்று தனியாக ஒரு செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த செயலியை ஏராளமான லட்சக்கணக்கானோர் அந்த பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாக அந்த நிறுவனத்தினுடைய சுமார் 80 பொருட்கள், அந்த 80 பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பணியையும் அதே போன்று அதற்கு விளம்பரப்படுத்தக்கூடிய பணியையும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறிப்பாக பணம் இல்லாமல் விளம்பரப்படுத்தக்கூடியவர்களும் உண்டு. அதே போன்று பணம் செலுத்தி அதனை விளம்பரப்படுத்தினால் அந்த ஒரு விளம்பரத்திற்குமான ஒரு வருமானம் என்பது அவர்களுக்கு வரும் என்று விளம்பரப்படுத்திய அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நிலையில இந்த யூடியூபை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள் மூலமாக பல
மோசடியில் ஈடுபட்டு வருவதாக கடந்த 19ஆம் தேதி கோவை மாநகர் குற்றப்பிரிவில் பாமக நிர்வாகி ஒருவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவானது கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்றைய தினம் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்த அனைத்து வாடிக்கையாளர்கள் மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தியானது சென்றிருக்கிறது. அவர்கள் அனைவரும் கோவை புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய சக்தி கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் திறனுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த சக்தி கல்லூரி அருகிலே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இந்த பகுதியில் திரண்டார்கள். இவர்கள் திறந்திருந்து இந்த வழக்கானது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த நிறுவனம் மூலமாக தாங்கள் ஆயிரக்கணக்கில் நாங்கள் வருமானம் ஈட்டி வரக்கூடிய நிலையில தாங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்று இவர்கள் கூறித்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரான சத்யானந்த் என்பவர் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து ஏற்கனவே பாமக நிர்வாகி தங்கள் நிறுவனத்திற்கு எதிராக ஒரு புகார் மனுவை அளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த புகாரானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தான் இந்த புகாரை எதிர்த்து அதே மாநகர குற்றப்பிரிவு போலீசில் தான் ஒரு மனு கொடுத்து இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன், எந்த ஒரு பாதிப்பும் நிறுவனத்திற்கு வராது, இந்த நிறுவனத்தை சார்ந்திருந்த உங்களுக்கும் வராது என்ற ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். இந்த உறுதியின் அடிப்படையில் இங்கு ஏற்கனவே காலை முதல் திரண்டிருந்த வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவராக கலைய துவங்கியிருக்கிறார்கள். இந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் கேரளாவில் இருந்து கூட இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் நேற்றைய தினம் சென்ற அந்த குறுஞ்செய்தியின் அடிப்படையில் தான் இவர்கள்